குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா பட்டர்ஃப்ளை சிக்கன். இது வந்து பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, பார்க்கவும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப டிஃபரெண்டா டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி VJACS சமையலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். பட்டர்ஃப்ளை சிக்கன் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். அடுத்ததா லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு ½ லெமன் எடுத்து அதுல இருந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்க தேவையான அளவுக்கு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த சோயா சாஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான். சோயா சாஸ் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா மாவு பொருட்களும் எல்லாம் ஒன்னாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா மாவுலாம் கலந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் மஞ்சளா இருக்கு. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம வெறும் சிக்கன் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம சிக்கன் கூட மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் கூட மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இங்க பாருங்க, கலந்து வச்சுட்டேன். இப்போ இது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததா பட்டர்ஃப்ளை சிக்கனுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் டூத்பிக்ஸும் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும், தண்ணி ஆகிடும். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சுருக்கேன். வெளியில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டர்ஃப்ளை சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சிக்கன் பீஸ் வச்சுட்டு இதை லைட்டாக மடித்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு டூத்பிக் எடுத்து உள்ளார சொருவிட வேண்டியதான். உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்த்த மாதிரி டூத்பிக்கை சொருவி விடணும். இங்கே பாருங்கள், நல்லா பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது. 2 இறகு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் ரெடி பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து நடுவில் வச்சுட்டு டூத்பிக் எடுத்து அப்படியே சொருவிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்க, ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த மழையில் குழந்தைங்க எல்லாம் சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. இங்கே பாருங்கள், திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. இது இன்னொரு தடவை நல்லா திருப்பி விட்டு எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி சிக்கன் வச்சு சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லா கிறிஸ்பியாக வர கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பார்க்கக்குள்ளேயே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. சிக்கன் வச்சு எப்பயுமே பிரியாணி, கிரேவி, வறுவல் இந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டாலே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பேட்சும் பட்டர்ஃப்ளை சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. பட்டர்ஃப்ளை சிக்கன்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் பட்டர்ஃப்ளை சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.